வணக்கம். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா, குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு, அதிமுக ஆட்சியிலும் இதே கொடூரங்கள் அரங்கேறினது தான். ஆனால் அதுக்கு மாற்றா நாங்கள் விடிய வச்சிருவோம், அவியல் வச்சிருவோம் அப்படின்னு போலியா வாக்குறுதிகளை கொடுத்து, சில பல பப்படாசு வேலைகளை காட்டி, சில பல பாசாங்குத்தனங்களை காட்டி, அரியணைக்கு ஏறிய திமுக ஆட்சியில் உங்கள் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் எவ்வளவு கொலைகள் நடக்குது அதிகமாக பாரு, எவ்வளோ அட்டூழியம் அதிகமாக நடத்தி காட்டுறோம் பாரு, எவ்வளவு அசிங்கங்கள் அநியாயங்கள் அரங்கேறுது பாரு, உனக்கும் எனக்கும் போட்டியே இதில் தான், அதிமுகவும் திமுகவும் போட்டியே ஊழல் செய்கிறதுலையும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து மக்களை குற்றுயிரும் குலையுருமா ஆக்குறது தான், இதில் தான் எங்களுக்கு போட்டியே அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இவர்களுடைய ஆட்சியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிருபரை இதே மாதிரி ஆதிக்க வர்க்கம் ஆட்சியாளர் வர்க்கங்கள் ஓட ஓட விரட்டி, அதாவது அந்த நிருபர் காவல்துறையிட்ட அந்த சந்தேகப்பட்ட நபர்கள் என் வீட்டு முன்னாடி நடமாடுறாங்க, என்னை கொல்றதுக்கு சதித்திட்டம் திட்டம் மாதிரி தோணுதுன்னு சொல்லியும் அவர் வெளியில் போகும்போது அவரை துரத்துறாங்கன்னு தகவல் கொடுத்தும் மெத்தனமாக காவல்துறை அதை தெரிஞ்சுக்கிட்டே விட்டு வேடிக்கை பார்த்தது. அது அந்த என்ன சொல்கிறது, குரல் பதிவுகளெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை எவ்வளோ தூரம் மெத்தனமாக இருக்குது. இது காவல்துறைக்கு தெரிஞ்சே தான் திமுக, அதாவது ஆட்சியாளர் வர்க்கங்களால் நிறைவேற்றப்படுதுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு நிருபரை தாக்கி அவரை குற்றூரும் கொலை உயிரமாக போட்டுட்டு போகிறாங்க. இப்போ அந்த நிருபருக்கு என்ன ஆச்சு என்ன கதின்னு கூட நமக்கு தெரியாது. உயிரோட இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் நடமாடுறாரா, நிருபர் வேலை பார்க்குறாரா, அவரை எழுப்பி நடமாடுற அளவுக்கு விட்டு வச்சாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் திருச்சி ஊடகவியலாளர் அவரும் அவருடைய ஒளிப்பதிவாளருமா அந்த குவாரிகள் எவ்வளவு அனுமதிக்கும் மேலாக, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக எவ்வளவு மலைகளை வெட்டி பெயர்த்து எடுக்கிறாங்க, கனிம வளங்களை எவ்வளவு காசுக்காக பேராசைக்காக இந்த ஆளும் வர்க்கங்கள் விற்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக தகவலை வெளியிடணும், அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக கல்குவாரிக்கே போய் படம் எடுத்திருப்பாங்க போல. இதை அறிந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அப்படிங்கிறவர் அவருடைய ஆட்களை அனுப்பி அந்த 2 பேரையும் கடத்திட்டு போய் அடித்து உதச்சி கட்டை கம்பிகளால் தாக்கி ரத்தம் சொட்ட 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 அவர்கள் அப்புறமா 4 மணி நேரத்துக்கு அப்புறமா மீட்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் இதுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரியே இல்லை. அதாவது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, கண்டிப்பா குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொம்பன்களே நீங்க தான், அந்த அட்டூழியம் பண்ற அராஜகம் பண்ற கொம்பன்களே நீங்க தான். பிறகு எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? நீங்க பண்ற எல்லா இந்த குண்டர்கள் செய்கின்ற அத்தனை அட்டூழியங்களையும் நீங்களே செஞ்சிருவீங்க. குண்டர்களும் நீங்க தான். முதல்ல குண்டாஸ் போடப்பட வேண்டியதே இந்த அதிமுக திமுக அமைச்சர் பெருமக்கள், மந்திரி பெருமக்கள், எம்எல்ஏ பெருமக்கள். இதை கையை காட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இவர்களை தான் பார்த்தா இப்போ குண்டாஸ்ல போடணும். அந்த மாதிரி குண்டர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் நீங்க தான் செய்றீங்க. திமுக வந்தாலே ரவுடிசம் தலை தூக்கம்னு சொன்னா கூட நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்க. ரவுடிசம் இந்த ஊழல் அக்கப்போர்கள் எல்லாம் தெனாவட்டு தான். ஆமா அப்படித்தான், நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல ஒரு காணொலி பார்க்க நேருது, நீங்க எங்க கிராமத்துக்கு என்னதான் செஞ்சு தந்துட்டீங்க, அதாவது ஒரு இருளர் குடியிருப்புன்னு நினைக்கிறேன். அந்த இருளர் குடியிருப்புல மின்சார வசதி இன்னும் அந்த மின்சார இணைப்பை கொடுக்கல, அப்போ இத்தனை வருஷமா வீடை கட்டி தந்தீங்க, இணைப்பு தரலையே அப்படின்ட்டு போராடுனா அதுக்கு ஒரு திமுகல இருந்து வந்த ஒரு பிரதிநிதி அல்லக்கை அப்படிங்கிற ஒரு ஆள் அவரும் கேமரா எடுக்கிறாராமா, அவரும் வீடியோ எடுக்கிறாராமா, ரொம்ப ஆதாரபூர்வமா தான் பேசுற எச்ச வார்த்தையை கெட்ட வார்த்தையை அந்த ஒரு முட்டாள் அட்டூழிய பேர் வழியே தனக்குத்தானே எடுத்துக்குது. அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தர முடியாது, நீங்க எப்படி அதை ஊடகத்தில் தெரிவிக்கலாம், எப்படி நீங்க வெளியில சொல்லுவீங்க, நாங்கள் மின்சார இணைப்பு தரல அப்படின்ட்டு அவ்வளோ மிரட்டுறாரு, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறாரு. இதுதான் இருளர் குடியிருப்பு மக்களுக்கு கிடைச்ச அர்ச்சனை இவங்க தரப்புல இருந்து. இப்படி அதே மாதிரி ஒரு இடத்துல தண்ணி அடிக்கிற பைப்பு குழாய் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஆள் திமுக சார்பில் இருந்து ஒரு ஆள் பிடுங்கி போடுறாரு. ஏன் பிடுங்கி போடுறீங்கன்னா அவர் கேட்காம வச்சுட்டாங்களாம். அதாவது துட்டு போட்டு இல்லை வேற யாராவது ஒரு அமைப்புல இருந்து எதையாவது ஒரு பொதுவாக மக்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும்னு ஏதாவது வச்சா அதுக்கு செலவு முழுக்க மற்றவங்க செய்யணும். ஒன்று பொதுமக்கள் செய்யணும், இல்லை அந்த அமைப்பு செய்யணும், இல்லை எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து தங்களுடைய கையிருப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு விஷயங்களை செஞ்சால் அது இவங்ககிட்ட கேட்கணுமா, அப்புறம் இவங்க தான் அந்த குழாயை மாட்டினாங்கன்னு ஸ்டிக்கர் ஒட்டணுமா. அதை செய்ய விடலைன்னு அதை அப்படியே பிடுங்கி எறிகிறாருங்க, அடித்து கம்பிகளால் அடித்து உடச்சி பிடுங்கி எறிகிறாரு. இவ்வளோ அராஜக போக்குகள் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பத்திரிகையாளரை 4 மணி நேரமாக 2 பேரையும் அட்டி உதச்சி அந்த ஆடியோ, அதாவது குரல் பதிவெல்லாம் கேட்டிங்கன்னா ஏற்கனவே
உண்மையாகவே அந்த ஐயோ சார் என்னை கொன்றாங்க சார், போட்டு தள்ளிடுவாங்க சார், நான் செத்தேன் சார்ங்கிற மாதிரி இதுக்கு முந்தைய அதே ஊடகவியலாளர் அலறுவார். அதே மாதிரி இங்கேயும் அலறல் சத்தம், காரில் யாருடான்னு சொல்கிற சத்தம், பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சத்தம், அதில் ஒருத்தரோட குரல் வந்து அப்படி கம்மிக்கிட்டு அப்படி அலற மாதிரி சத்தம் அப்படின்ட்டு பயங்கரமாக அதை கேட்கும் போதே நமக்கு கொலை நடுங்குது. எப்படிப்பட்ட ஒரு கொலை நகரத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி ஒரு என்னது நரகத்தின் வாசலில் நாம் வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நரகத்தை நாம் இனிமேல் செத்து தான் போய் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. அது இந்த அட்டூழியக்காரங்க போய் பார்த்துக்குவாங்க. நரகம் எப்படி இருக்குங்கிறத இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கல்ல, அட்டூழியம் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் பார்த்துக்குவாங்க அங்கே போய். ஆனால் நமக்கு பார்க்கணும் நரகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும்னா இந்த அதிமுக திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டாலே போதும். நரகம் எப்படி இருக்குங்கிறது, நரகம்னா எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் உயிரையும் கையில் பிடிச்சிட்டு மானத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு நம்முடைய கனிம வளங்களும் கொல்ல போகிறத பதப்பதப்போட பார்த்துக்கிட்டு தான் நரக வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பத்திரிகையாளரை தாக்கிய சம்பவத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த எம்எல்ஏ பழனி ஆண்டி கேரள தாங்க ஆண்டி, ஆனால் அவர் பெரிய குபேரன் பார்த்துக்கோங்க. அவர் சமீபத்தில் அவரோட பொண்ணுக்கு நடத்துகிற கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா வாழை தோப்புகளையே வெட்டி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்துக்கு மட்டும்தான் வாழையா நடுவீங்களா? முதல்வர் ஸ்டாலின் அவரோட பொதுக்கூட்டத்துக்கு தான் நீங்கள் வந்து வாழையும் ஆரஞ்சு பழமாக தொங்க விடுவீங்களா? நான் என்ன குறைஞ்சவனா? உங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நான் உங்கள் அளவுக்கு நான் பண்ணலன்னா அப்புறம் எப்படி திமுக உடன்பிறப்பு திமுக அயோக்கிய பட்டியலை நான் வர முடியும்? அதனால நான் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. நீங்கள் லட்சம் கோடியில் அடிச்சிங்கன்னா நான் 1000 கோடியில் அடிக்கிற ஆள் தானே. பிறகு என்ன நான் என் கத்தை காட்ட மாட்டேனா அப்படின்னு அத்தனை வாழைத்தோப்பையை நாசமாக்கி வெட்டி வாழை தார்களோட வாழை மரத்தை வந்து வரிசையாக நட்டு வச்சு அவ்வளவு கோலகோலமாக நடத்தியிருக்காரு. எனக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் தாங்க. உங்களுக்குலாம் இந்த சந்தேகம் வருதான்? நான் அடிக்கடி காணொலிகளில் சொல்கிறேன். எப்படி வந்து இந்த 1 லட்சம் சம்பளத்தில் இவங்களால எவ்வளோ கோலகோலமாக கொண்டாட முடியுது? இப்போதான் 1 லட்சம் சம்பளம். எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏக்களுக்கு இப்போ சமீபத்தில் 5 ஆண்டுகளோ இல்லை 10 ஆண்டுகள் கூட இருந்த மாதிரி தெரியல. இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக தான் 1 லட்சம் சம்பளமாக கேள்விப்படுறேன். இவங்க 10 வருடத்துக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50,000 வந்திருக்கும், இல்லைன்னா 80,000 தான் இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 75,000க்குள்ளே தான் இருந்திருக்கணும். இந்த 75,000க்குள்ள எப்படிங்க உங்களால் இவ்வளவு கோடிக்கணக்கான பினாமி கல்குவாரியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு, கல்குவாரியை பினாமி பேரில் நடத்துகிற அளவுக்கு, இல்லை கல்குவாரி ஒருவேளை கல்குவாரி கமிஷனா? அதுதான் இந்த செழிப்பும் வனப்புமா? உங்கள் செழிப்பு வனப்பெல்லாம் எதனாலன்னு தெரியுது. ஒன்று இந்த கல்குவாரிகள் இவங்களோட பினாமி சொத்துக்கள், இல்லைன்னா இந்த கல்குவாரி கிட்ட கமிஷன் வாங்கி அவங்கள இஷ்டத்துக்கு மணலை வெட்டுறதுக்கும் கல்லை வெட்டுறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. அதுதான் உண்மையான காரணம். இப்படி இருக்கும்போது இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லையா? 10 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இவங்களுக்கு 50,000மோ 80,000மோ சம்பளம் தான். அதே சம்பளத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் வாழ்ந்தவங்க யாருமே இல்லையா? இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் காலை வச்சா 80,000 சம்பளம். புதுசாக ஒரு டீம் மெம்பராக போனாலே 80,000 சம்பளம். அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டுனா அது பாட்டுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் போகுது. எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய என்னுடைய தங்கையின் உறவினர் ஒருத்தரை எனக்கு தெரியும். 5 லட்சம் வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்களாலலாம் மிஞ்சி போனால் ஒரு வீடு வாங்க முடியுது. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நகை நட்டு, அது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கேட்காமலே அள்ளி அள்ளி போடுவாங்க. நகை நட்டுகளோட அவங்கள ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது. எந்த வறுமையும் இல்லாமல் நினச்சதை வாங்கி சாப்பிட முடியுது, காரில் போக முடியுது. இவ்வளோதான் பண்ண முடியுது. ஆனால் ஒரு கல்குவாரியை வாங்கி அதை இது பண்ண முடியலையே. இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்கள மாதிரி விடியல் நிறுவனம், அவியல் நிறுவனம்லாம் ஆரம்பிக்க முடியலையே. இல்லை சிவப்பு அரக்கர் மாதிரிலாம் பெருசாலாம் ஆரம்பிக்க முடியலையே. இல்லை ஸ்ப்ரிங் அப்படிங்கிற இது தண்ணி விற்பனை மையங்கள்லாம் ஆரம்பித்து ஜெகஜோதியாக வாழ முடியலையே. எப்படி? இது நான் கேட்குற கேள்வி எல்லாமே அதிமுக பெருமக்களுக்கும் சேரும். நான் கேட்டாலே இது வந்து அவங்க 2 பேருக்கும் உரியது தான். அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பிள்ளைகளை படிக்க வைப்பாரா, இல்லை குடும்பத்தை நடத்துவாங்களா, இல்லைன்னா வீடு கட்டுவாங்களா, இல்லை என்ன பண்ணி மிச்சம் பிடிச்சி இவங்க இப்படி இவ்வளோ கோலாகோலமாக ஒரு தோப்பையே அழித்து நாசமாக்குற அளவுக்கும் அவ்வளவு தலை கொள்ளாத கழுத்து கொள்ளாத அளவுக்கு நகை நட்டுகளோட இவங்களால கொடுக்க முடியுது? உடனே இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கெல்லாம் முன்னாடியே வந்து பல பிஸ்னஸ்களில் இருப்பாங்க, அதாவது வியாபாரம் நிறுவனங்கள் நடத்துவாங்க. அந்த நிறுவனங்களில் வர வருமானம் தான் இது. எப்படிமா ஒரு ஜுஜுபி 1 லட்சம் ஒரு நாள் செலவுக்கு அவங்களுக்குலாம் ஆகுமாமா? இதெல்லாம் வச்சு அவங்க பிழைக்க முடியுமா? அவங்கெல்லாம் நிறுவனங்கள் நடத்துவாங்க. சரி, நிறுவனங்கள் நடத்துவீங்க. நிறுவனங்கள் நடத்துறதுக்கு அதுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஏது காசு? நீங்கள் இப்போ இந்த 4 வருஷத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 80,000 வாங்குற எம்எல்ஏ பொறுப்புகளில் நீங்கள் இருக்கும்போது
எப்படி உங்களுக்கு ஒரு நிறுவனம் தொடங்குறதுக்கு சாத்தியம்? அதுவும் கோடிகளில் புரள்ற அளவுக்கு லாபம் தரக்கூடிய நிறுவனங்களை நிறுவுறதுக்கு உங்களுடைய முதலீடு எங்கேருந்து வந்தது? சும்மா 1 லட்சம் சம்பளத்தில் 20,000 மிச்சம் பிடிச்சா கூட நீங்கள் ரொம்ப சிக்கனமாக சாப்பிடுவீங்க, சிக்கனமாக உடை அணிவீங்க, சிக்கனமாக தான் பேருந்தில் ஏறி போய் பிரயாணப்படுவீங்க. விட்டால் காளை மாட்டு வண்டியிலே போகிற அளவுக்கு நீங்கள் எளியவர்கள், நடந்தே கூட போவீங்க. இப்படி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு 20,000 கஷ்டப்பட்டு மிச்சம் பிடிச்சா கூட உங்கள் பிள்ளைங்களாம் அரசு பள்ளிகளில் தான் படிக்கும். அதனால கல்வி கட்டணம் தேவையில்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் அரசு ஆஸ்பத்திரியில் தான் படுப்பீங்க. அதனால உங்களுக்கு செலவு இல்லை, எல்லாமே அரசு செலவுலையே பண்ணுறீங்க இல்லையா? அவ்வளோ எளிமையாக வாழ்கிறனால ஒரு 20,000 50,000 மிச்சம் பிடிச்சா கூட இத்தனை வருஷத்தில் எத்தனைங்க நீங்கள் முதலீடு பண்ணி எத்தனை நிறுவனங்க வாங்கிட முடியும்? அப்போது நீங்கள் கமிஷன், கரப்ஷன், ஒரு வீடு கட்டுனா அதில் கமிஷன், ஒரு தெருவிளக்க போட்டால் அதில் கமிஷன், நிழல் கூட வச்சுக்கிட்டு 5 லட்சம் தான் பெருமானா 50 லட்சம்னா அதில் ஒரு கமிஷன்களை சேர்த்து மிரட்டி ஏழை எளியவர்களை மிரட்டி உருட்டி இடங்களை வாங்கி, அதாவது 5 லட்சத்துக்கு அந்த நிலம் போகும்னா அதை ஒரு 50,000க்கு வாங்குறது, அடிச்சு பிடிச்சி இல்லை கொன்றுவேன்னு மிரட்டுறது, இப்படி மிரட்டி கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணி நீங்கள் லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சு தான் நிறுவனங்களை வாங்க முடியுதே தவிர, நிறுவனங்களை நடத்த முடியுதே தவிர, மருத்துவமனைகள், கல்லூரிகள் எல்லாம், பள்ளிக்கூடங்கள்லாம் கட்ட முடியுதே தவிர, உங்களுடைய நேர்மையான காசுலேயோ உங்களுடைய எம்எல்ஏ சம்பளத்திலேயோ கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாங்குற அதே சம்பளத்தில் எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் வியாபார நிறுவனங்கள் ஆரம்பித்து போட்டும் பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு. உங்களை மாதிரி வளமாக கொளிக்கலையே, எல்லாரும் வியாபாரம் பண்ணி நஷ்டமடைகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, போட்ட முதல்ல எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க நிறுவனங்கள்லாம் போகும்னு செழிக்காது. ஏன்னா நீங்கள் மிரட்டி செழிப்பை கொண்டு வருவீங்க. அதனால உங்களுக்கு இந்த அநியாயமாக சம்பாதிச்சு, அநியாயமாக அக்கப்போரில் சம்பாதிச்சு, இப்படி நீங்கள் விமர்சையாக அதை கொண்டாடி, ஆடம்பரமாக கொண்டாடி என்னத்தை பார்க்க போறீங்கன்னு தெரில. அதோட சாபம் கண்டிப்பாக அது பெற்றே தான் ஆவீங்க. இவ்வளவு ஏழை மக்களோட வயிற்றுல அடிச்சுக்கிட்டு, ஒரு நிருபரை ஆள் வச்சு அடித்து கொன்னுக்கிட்டு, மெதப்பாக எந்த ஒரு தண்டனைக்கும் உள்ளாகாமல், எந்த ஒரு கைது நடவடிக்கைக்கும் உள்ளாகாமல் உங்களால் உங்கள் பொண்ணோட திருமணத்தை விமர்சையாக நடத்த முடியுதுன்னா, இரும்பு கரம் துரும்பு பிடிச்சி போனதில்ல, காயலாங்கடையில் போய் ஈயம் பேரிச்சம்பழம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க வாயில், அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக மொத்தத்தில் அது அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ, பாசகவோ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா, இல்லை கட்சி அதிகாரத்தில் இருந்தா, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அது கேட்காது. என்ன ஒருத்தர் பாதுகாக்கிறதுக்கு கையில் வச்சுருந்த ஒரு சின்ன நகை வெட்டியை வச்சு தன்னை பாதுகாக்கிறதுக்கு எதிர்த்து லேசாக ஒரு கீரல் போட்டால் அதுக்கு ஒரு குண்டாஸ். அப்புறம் நீதிமன்றத்தில் போய் திட்டு வாங்கி அவங்க காரி துப்புனாலும் உங்களுக்கு அது உரைக்காது. ஏன்னா சூடு சொரணை மானம் ரோசம்னு ஒன்று உங்களுக்கு இருந்தால் தானே, இது எவ்வளோ வேணாலும் துப்பிக்கோங்க, தொடச்சிக்கிட்டு போவோங்கிற கேஸுகள் நீங்கள். அதனால உங்களுக்கு அது இதே விவசாயி மேலே குண்டாஸ் போட்டீங்க, உயர்நீதிமன்றம் உங்களை நச்சுன்னு தலையில குட்டிச்சு காரி துப்பிச்சு. இன்னும் நிறைய பேர் மேல இதே மாதிரி குண்டாஸ் போட்டீங்க, உங்களை காரி துப்பிச்சு. அதே மாதிரி தான் ஏர்போர்ட் முத்தியார் அவர்கள் மேல இப்ப குண்டாஸ் போட்டு கேவலமா திட்டு வாங்கினாலும் இந்த காவல்துறைக்கும் அறிவு வராது, காவல்துறையின் முதலாளிகளான இந்த ஆட்சியாளர்களுக்கும் எந்த அறிவும் வராது, அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரோடு, அதாவது வாழை நம்முடைய மண்ணையே அபகரித்து ஒரு ஈர வெங்காயம் வாழ்ந்துச்சுன்னு சொல்லப்படுதுண்டா. நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சின்ன சம்பவம் இல்லை, ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். அந்த காணொலியிலலாம் புகைப்படங்களை பார்க்கும்போது சத்தியமாக எப்படிடா இப்படி உங்களுக்கு மனசு வருது? என்ன பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க நீங்கள்லாம்? பெற்றோரா? பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறீங்க? இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வன்மத்தையும், இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியையும், இவ்வளோ ஒரு மேட்டிமைத்தனத்தையும் பெருமையையும் கொடுத்து வளர்க்க சொன்னது எது அப்படின்னு தான் கேள்வி வருது. ஆனால் கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மதப்புகளையும் இந்த மாதிரி பாகுபாடு பெருமைகளையும் கொடுத்தது இந்த திராவிடம் தான். இந்த திராவிடம் ஈர வெங்காயம் தான் சாதியை ஒழிச்சுதுன்னு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஈர வெங்காயம் உரிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த ஆளே எப்பவுமே வெங்காயம் தான் சொல்லுவாராம். ஏன்னா அவருக்கே தெரியும் நம்ம ஒண்ணுமே கிடையாது, உரிக்க ஒன்றும் இருக்காது, உரிச்சவங்க கடல தண்ணி தான் வரும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். தன்னிலை உணர்ந்தவராய் அந்த வெங்காயம் சொல்லியிருக்காரு போல. அந்த வெங்காயம் என்னைக்கு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியரையும் தலை தூக்க விடக்கூடாது, இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மில் கீழானோர்னு என்னைக்கு பதிவு பண்ணாரோ, எப்போ அந்த அந்த மனநிலை கொண்டவராக அவர் இருந்ததுனாலேயே இன்னைக்கு வரைக்கும் நம்மில் கீழானோர்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 வயசு சிறுவனை சக மாணவர்களை எரிஞ்சிட்டு இருக்க தீயில தூக்கி போட்டிருக்காங்க.
அதுக்கு முன்னாடி அந்த பையனுடைய நிறத்தையும் உருவத்தையும் அவனுடைய சமூகத்தையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவனை வந்து இந்த புல்லிங் பண்ணுறது, அதாவது நக்கல் நையாண்டி பண்ணி சீண்டி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா அதன் உச்சக்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கி தீயில போட்டிருக்காங்க. அந்த கை கால் வெந்து பின்னாடி எல்லாம் வெந்து பார்க்கும்போது எப்பா அவங்க வீட்டில் அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும். உங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குற மாதிரி உங்களுக்கு சோறு போட்டு மலத்து தான் போட்டு தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தின்னுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தினவட்டா தெரியும் போது அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு பாடுபட்டோ இல்லை கஷ்டப்படாமலே கூட இருக்கட்டும், அவங்க ரொம்ப சுகவாசியாக கூட இருக்கட்டும், 3 வேளை சாப்பாடு போட்டு பெருங்கனவுகளோட தானே அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க. எப்படி உங்களுக்கு மனசு வருது? இதை அவங்க வந்து இது மாதிரி சம்பவங்கள் பல நாளாக கிண்டலும் கேலிவாக இருந்திருக்காங்க, வேணும்னு தான் தூக்கி போட்டுட்டாங்கன்னு பெற்றோர் சொன்னால், இந்த ஆட்சியாளர்களின் கைப்பாவை ஒரு ஏவல் துறை இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, மாணவர்களே ஒத்துக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் தூக்கி போட்டாங்க. விளையாட்டுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளை தூக்கி போட்டால் இப்படி தான் வந்து வெளியில் ஊடகத்தில் சொல்லுவீங்களா? காதும் வச்ச மாதிரி கழுவுற கையாலேயே சாப்பிட வச்சிட மாட்டீங்க? இல்லை ஒரு போலி என்கவுண்டர் போட்டுற மாட்டீங்க? உங்களை எல்லாம் தண்டிக்கவா போகிறாங்க? ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு அப்படியே தண்டிக்கப்பட்டு தூக்கில் போட்டுட்டாங்களா? திருப்பவனம் அஜித் வழக்கு அப்படியே தண்டிக்கப்பட்டு தீர்ப்பு எழுதி வாங்கி கொடுத்துட்டாங்களா? இல்லை அதில் வரக்கூடிய அதுக்கு தூண்டுதலுக்கு காரணமான தெனாவட்டு பிடிச்ச நிக்கிதா மேலே ஒரு வழக்கு உண்டா? எப்படியே நீங்கள் உங்கள் மேலே எந்த வழக்கம் வைக்க போகிறதில்ல. மிஞ்சி போனால் அந்த திமுக ஆட்சிக்கு சாதகமான ஆளாக இல்லாமல் இருந்தால், இல்லை ஆமாம் வேறு கட்சிகளுக்கு சாதகமாக இருந்தால், இல்லை போனால் போகட்டோன்னு எங்கேயாவது 1-2 காவல்துறை மேலே பேச்சுக்கு ஒரு வழக்க பதிவு செய்வாங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா தட்டுற நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கண்டுக்க போகிறதில்ல. துப்பாக்கிச்சூடு, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு, அந்த 13 பேரை சுட்டு கொன்னவர்களுக்கு அந்த எடப்பாடியார் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடியாரும் தண்டிக்கலை. இதை நாங்கள் வந்தால் தண்டனை கொடுப்போம் விசாரிப்போம்னு சொன்னவர் பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தான் உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைங்களை இப்படி கூட படிக்கிற பசங்க தூக்கி போட்டாலோ வெட்டினாலோ கொண்டாலோ இந்த மாதிரி பாடாப்படுத்தினா நீங்கள் எவ்வளோ கூலாக வந்து இப்படி தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வருது? நடவடிக்கை எடுங்க. அப்புறம் எதுக்கு ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னுட்டு குழந்தைகளுக்கான சட்டங்கள் இருக்குது. அவங்க ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்து அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கணுமோ, என்ன மாதிரி அவர்களுக்கு அவங்க தன்னுடைய குற்றத்தை உணர்றதுக்கு என்னென்ன படிநிலைகள் சட்டத்தில் சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும், அவங்கள வந்து பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறவங்க முனைப்பிலேயே உட்காந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு செஞ்சாங்க. விளையாட்டுக்கு செய்கிற வேலை இல்லை. விளையாட்டுக்கு ஒரு பையனை சக மாணவனை தூக்கி தீயில எரியிற தீயில போடுறது விளையாட்டுக்கு செய்கிறது. கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளைகளா அதை நினச்சி பாருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள்கிட்ட யாராவது இப்படி கையை வைக்க முடியுமா? விட்டுருவீங்களா? இதெல்லாம் அப்பட்டமாக அம்பலப்பட்டு வெளியில் தெரிஞ்ச பிறகும் எப்படி உங்களால் இந்த அதிமுகங்கிற பேய்க்கும் திமுகங்கிற பிசாசுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட முடியுது? கொஞ்சமாவது ஒரு மாற்று சிந்தனைக்கு வாங்க, ஒரு மாற்று கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வாங்க. கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி நாம் உட்காந்து புலம்ப வேண்டிய வேலையே இருக்காது. பாதி யூடியூப் சேனல்களுக்கு வேலையும் கிடையாது, ஊடகத்துக்குமே வேலை கிடையாது. வேணா அண்ணன் சீமான் ஆட்சியில் இதை பண்ணினார்னு பெருமை பேசுகிற ஊடகங்களாக தான் எல்லாம் மாறி உட்காந்துருக்கோம். அவர் சொன்னதை செஞ்சுட்டாருப்பா பாருங்கப்பா. இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் வந்து எந்த சாதிய பாகுபாடும் இன்றி, எந்த ஆண் பெண் பாலின வேறுபாடும் இன்றி, எந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களும் இன்றி சமமாக போயிட்டு வராங்க. எந்த ஒரு சைக்கோத்தனமான செயல்களும் இவருடைய ஆட்சியில் இல்லை. இவர் கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் கொடுக்கறதுனால இன்னைக்கு குற்றங்கள் நடக்கிறதே குறைஞ்சி போச்சு அப்படின்னு அவர் செய்த செயல்பாடுகளை பெருமையா சொல்ற ஊடகங்களா தான் எல்லாம் மாறி நிற்குமே தவிர, ஏன் நானே கூட உட்காந்து அண்ணனைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இதை செஞ்சார் பாத்தீங்களா, அன்னைக்கு இவர் சொன்னாரு, நானும் காணொலியில் சொன்னேன், இப்ப செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, இந்த தேர்தல் வரைவில் சொன்ன இந்த விஷயங்களை அவர் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு நாங்களும் காணொலிகள் போட ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அண்ணன் சீமான் ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஏற்றத்தாழ்வுகளே வந்து என்னுடைய ஆட்சியில் இருக்காது. எப்படி ஏற்றத்தாழ்வை மாற்ற முடியும்? சின்ன விஷயம்தான். அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை அவர் கொடுத்துட்றாரு. நம்முடைய பூர்வ குடிகள் எத்தனை விகிதாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாரு. அப்போ அந்த கணக்கின்படி பார்க்கும்போது நீங்கள் புறந்தள்ளுகின்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க, பூர்வ குடிமக்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்போ அந்த அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் தாழ்த்தப்பட்டோர் என்று முத்திரை குத்தி ஒதுக்கிய புறந்தள்ளிய தீண்டத்தகாதவர்கள்னு பட்டியலின வகுப்புல வச்சு அவங்கள வந்து என்ன சொல்றது எள்ளி நகையாடுகிற இடத்துல வச்சிருக்கிற அந்த இனத்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அதுல எந்தெந்த இனத்தவர் என்னென்ன விகிதாச்சாரத்தில் இருக்காங்களோ அந்த விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சமூகத்தில இருந்தே ஒரு வேட்பாளரை பிரதிநிதித்துவரா போடுறாரு. அவர் வந்து என்ன சொல்றது உயர்குல சமூகத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னே கிடையாது. தாழ கிடப்பாரை
தற்காக்கணும்னா அவங்கள தூக்கி விடணும். அப்ப தூக்கி விடணும்னா அவங்கள அதிகாரப்படுத்தணும். அவங்கள அதிகார மையத்துக்குள்ள கொண்டு வரும்போது அவங்க வந்து தன்னுடைய சமூகத்துக்காக உழைப்பாங்க, சமூகத்துக்காக சேவை செய்வாங்க. அவங்க சமூகத்தை தூக்கி விடுற வேலைகள்ல அவங்க ஈடுபடும் போது இந்த இந்த சமமின்மை அப்படிங்கிறது அப்படியே சமமாக ஆரம்பிக்கும். நீ இன்னாராக்கும் அப்படின்னு இழிவா பாக்குறது மாதிரி, நீ இன்னார் இல்ல, நீ பூர்வ குடி இல்ல, பரவாயில்லடா தமிழ் குடிங்கிறத நிரூபிச்சிட்டடா அப்படின்னு பெருமையா அதே குடியை பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு போகுமே தவிர இழிவா பாக்குற நிலை கண்டிப்பா வராது. 234 வேட்பாளர்களை அவர் அறிவிக்கும் போது அசந்து போவீங்க. ஏற்கனவே அதான் அவர் செஞ்சிட்டு இருந்திருக்காரு, அது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. சமமின்மை அப்புறங்கிறது மாறி சமமான ஒரு சூழ்நிலை வருங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவர் சிந்திக்கிறாரு. இவரை நீங்க சமூக வெறி பிடித்தவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க. அவரு சமூக வெறி பிடித்தவர்னா தன்னுடைய சமூகம் சார்ந்தோ இல்ல உயர் சமூகம் சார்ந்து வெறி பிடித்தவர் கிடையாது. சமூகத்துல நீங்க இழிபிறவிகளாக கருதுகிறவங்க, நீங்க புறந்தள்ளியவர்கள். இந்த சமூகமே ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைத்த சமூகத்தை அவர் வெறித்தனமா வெளியில கொண்டு வந்து களமாட செய்யணும், அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி பார்த்தா அப்படிப்பட்ட புறந்தள்ளிய சமூகத்தின் மீது வெறி கொண்டவர், பாசம் கொண்டவர் தான் அர்த்தமே தவிர அவர் உயர்குல சமூகத்துக்கு மீது பெரிய பற்று கொண்டவர், வெறி கொண்டவர் அப்படிலாம் கிடையாது. அவங்களெல்லாம் அவர் சட்டையே பண்ண மாட்டாரு. இதெல்லாம் நாங்க பல நேரங்கள்ல அந்த கட்சி பணிகளின் போது நாங்கள் அதை வந்து பார்த்துருக்கனால தான் எங்களால் வந்து அதை தைரியமாக வந்து காணொலியில் எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் அதை சொல்ல முடியுது. இப்படி ஒரு பெரிய பெரும் கனவுகளோட ஒருத்தர் களமாடுறாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ஒரு மறுமலர்ச்சியின் ஆட்சி வந்து நம்ம காலத்திலே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.